நீட்டி பிறக்கிறது. அப்படி பிறந்தாலும் பெண்ணாக பிறக்காமல் ஆணாக பிறத்தல் அரிது. அப்படி பிறந்து ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது ஆடை இல்லாமலும் அறிவில்லாமலும் பிறக்கின்றான். அப்படி அவன் பிறந்து ஆடை வளர அறிவு வளர அவரவர்கள் நல்லதோர் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று அவரவர்கள் திறமைக்கு ஏற்றாற் போல் வேலைக்கு செல்கிறார்கள். அப்படி ஒருவரும் இருக்க பாட்டுக்கொரு பாரதியாம் ஏற்றுக்கொரு வள்ளுவனாம் பிறந்த நாடு நம் தமிழ்நாடு. அவையும் கொடி உள்ளக்காக தன்னுடைய தேரை இழந்தானாம் பாரி வள்ளல் பிறந்த நாடு. அது மட்டுமா கதவை தட்டியது குற்றம் என்று தனது உடைவாளை எடுத்து மங்கையின் கற்புக்கு மாசுபடியாத வண்ணம் தனது உடைவாளை எடுத்து வலது கையை வெட்டி விழித்துக் கொண்டானாம் கொற்கை பாண்டியன் பிறந்த நாடு. அது மட்டுமா ஒரு புறாவின் உயிரை காப்பதற்காக தனது அங்கத்தின் ஒரு பகுதியை அறுத்து வேறொரு இடத்திலே கொடுத்து ஒரு புறாவின் உயிர் காக்க சிவி சக்கரவர்த்தி பிறந்த நாடு. கணவன் கொலை கொண்ட கோரை விபத்தை கேட்டு கொதித்தெழுந்து மன்னவன் முன்பென்று நீதி கேட்டு மதுரமா நகரத்தை எரித்தாலாம் கண்ணகியாம் பிறந்த நாடு. அப்பேற்பட்ட நல்லவர்களும் வல்லவர்களும் வாழ்ந்திருக்கின்ற இந்த செந்தமை நாட்டிலே திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் சேகபத்திரை மதுரா எள்ளுப்பாறை நன்னகரத்திலே கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவருடைய துணைவியார் ஆண்டாள் அம்மையார் என்று சொல்லக்கூடிய அம்மையார் சில காலம் நலிவுற்று சாலோக சாரூப சாமீப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைந்தார். அன்னவர் 4ஆம் பதவி அடைந்து இன்று 16வது நாள் ருத்ரக்கு அன்னவர் சொர்க்கம் சேர வேண்டும். அப்படி சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் கண் விழிக்க வேண்டும். அப்படி கண் விழித்தோம் அன்னவர் சொர்க்கம் சேர்வார் என்பது ஆண்டோர் வாக்கு. அப்படி நாம் கண் விழிக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு இசை கச்சேரி, ஒரு சொற்பொழிவு, ஒரு நாடக கலையை நடத்த வேண்டும். அப்படி அவர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஸ்ரீ ரேணுகம்மாள் நாடக மன்றத்தை அடைகிறார்கள். அப்படி அண்ணவருடைய அழைப்பை ஏற்று நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். அப்படி நாங்கள் இங்கு வந்து நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் பாரதத்திலே ஒரு பிரிவாக விளங்கக்கூடிய 17ஆம் ஒரு சண்டை கர்ணன் மோட்சம், 17ஆம் ஒரு சண்டை கர்ணன் மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த முன்வந்திருக்கின்றோம். இந்த நாடகத்திலே எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் தான் பிள்ளைகள் தவறு செய்தால் எவனமாக மன்னிப்பீர்களோ அத்தன்மையாக இன்று இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஆதரவு தருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம்.
எனக்கு பாட்டு பேச்சு மாட்டு வாங்கிட்டு 2 பேர் வருவீங்க. என் போன்ற சகோதரிகளே, மற்ற வருத்தப்படாத வாலிப சிங்கங்களே, அவுத்து போட்டா தொங்குங்களே, குழந்தைகளே, உட்காரா ஆட்டமாக வந்துக்கிறவங்கள வந்து நல்லா தூங்குறவங்கள வயசுக்கு வந்தவங்கள வயசுக்கு வராதவங்கள தயவுங்களே கேள்வியில சிக்கங்கள தம்பி குஞ்சுகள வணக்கம். தம்பி குழந்தைகளே ஜோரா கை தட்டுவாங்க. என்ன பண்ண உன்னை பார்த்தா ஜோரா கை தட்டுறாங்க. 199 நம்பாது. அப்படியா? நீ சொல்லி கை தட்டுறாங்க. அப்படியா? எலெக்ஷன் வச்சு பார்த்தலாம். எந்த உரல சின்னம் எந்த உலக்க சின்னம் உரலுக்கு ஓட்டு போட்டாங்க. நீ சொல்லி பாரு. அப்படியா? ஏன்னா இது உங்க ஊரு, அதனால உனக்கு தான் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அதனால உனக்கு தான் ஓட்டு அதிகம். ஆமா, நீ முடியா எனக்கு போட மாட்டாங்க. நான் வாபஸ் வாங்கிக்கிறோம். சரி போனா போகுது. சரி, அதனால உனக்கு தான் ஓட்டு அதிகம். நாளைக்கே எதனா ஒண்ணு ஆகி போச்சுன்னா ஏன்டா பையன் கல்யாணம் வச்சுக்கிறேன். நாளைக்கே நான் வந்து நாளைக்கு மெட்ராஸ் போகலான்னு நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா முள்ளைக்கு சொன்னேன். ஆச்சுன்னா அதானா கல்யாணம் ஆச்சுன்னா யாரும் வரமாட்டேனா? ஜனங்க எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. மொத்த பேரும் கூட வாங்க. மொழி ஐதாவது போவாங்க. ரயில் கூட திருடுமா? ரயில்வே ஸ்டேஷன் வர நேரத்துக்கு கப்புல பூந்துக்குவேன். டிக்கெட் வாங்குற பையன் கிடையாது. கேட்டாங்க ஃபீ தொடுவேன். அந்த ரயில்ல நிறுத்தி மாட்டு வாங்கிக்குவேன். வெளியே வந்து வாங்கி சாப்பிடுறது. ஆமா, நேரம் ஆகி போச்சு. ஐயா ஐயாச்சம் வந்துக்கிறோம். நான் நிற்கிறேன். சரி நான் வந்து கணபதி
மாலை போட்டாங்க மாலை போட்டாங்க வணக்கம். யார் எந்த ஊருடைய விலாசம்? என் பேரு கேட்கறியா புல் அட்ரஸ் ஆமா ஊரோ தமிழ்கிரி என்ன தமிழ்? முத்தமிழ் என்ன பத்து? என்ன ஞானம்? என்ன வை? என்ன வாக்கு? என்ன பந்தம்? என்ன பால்? என்ன அட்ரஸ் கேட்ட ரவுடிக்க வாழ்ற? கிராமத்துல போவான்னு வச்சாங்க நகராத்துல போய் பெரிய என்ன காலமா ஆட்டு சொல்றா? ஆட்டுல ஏமாந்தா பூரா ஆட்டுல நகராத்துல பீ நகர்ல டீ நகர்ல ஒரு ஓடுக்கு பட்டு 1000 தான் படுத்து நீங்க ஏத்துக்குள்ள போய் படுப்ப 1000 பேர் வந்து வச்சுக்கலாம் என்ன உன்ன பெரிய ரவிங்க பாட்டேன் உங்களோட ஒரே கட்டுல சாவடி ஒரே அடியில சாவடிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருக்கான் போயிட்டு வந்து பார்த்தா நான் அடிச்சுட்டு வந்து பொறுப்பு சுதா இருப்ப வேற என்ன இருப்ப சரி மறுபடி கேட்டியா நம்ம ஒரு 10வது அதோட மேல ஒரு 12வது அதோட மேல ஒரு MBBS அதோட மேல ஒரு IPS அதோட மேல அது மேல படிச்சு கேட்டதான் நானே என் மறுபடி சொல்லிடுறேன் எலத்தூர்ல செல்லவனா வித்தியாலயா மெட்ரோஸும் புட்டோஸும் ஆமா ஒழுங்கு வாங்கி எங்க அப்பனும் எங்க அம்மாவும் 10,000 கட்டியா இந்த பையன் வீட்டுக்காரங்கள அனுப்பாடி சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு அனுப்பாடி சொல்லிட்டு வந்துட்டாங்க ஈர்த்திரு வராங்க ஆஜாது வராங்க என்னடா கம்ப்ளைண்ட் காட்டுங்க யாரு கம்ப்ளைண்ட் என்னப்பா 10 வருஷத்துக்கு ஒரு புது டீச்சர் வந்தாங்க புதுசா வராங்க நான் என்ன ஏற்றுட்டு சாப்பிடறதுக்கு குளிக்கிறது போகிறது புது டீச்சர் வந்தா குட் மார்னிங் பண்ணலாம் எனக்கு நான் தெரியும் நீ என்ன பண்ண சாரி கட்டுவாங்க டீச்சர் சீட்டா வந்தாங்க நான் ஏன் சார் பண்ணேன் டீச்சர் பார்த்தாங்க பேர் நான் முடிச்சுருந்தேன் உங்க பேர் நான் கமலான்னு உங்க பேர் நான் ராமசாமி டாக்டர் சொல்றேன் ஆமா தமிழ் கத்துக்கிறா இங்கிலீஷ் கத்துக்கிறான்னு டீச்சர் கேட்டான் நீ என்ன பண்ண இந்த கூலி செய்யறவங்கள இங்கிலீஷ் மெடிக்கல் செய்யறான் ஆமா இங்கிலீஷ் கத்து கொடுத்து டீச்சர் 3 எழுத்து ஆமா என்ன என்ன ஆயிட்ட A B C D E F சட்டு என்ன சட்டு தான் சைடுல இருக்கு அதா இச்சட்டா ஆமா டீச்சர் தொடர்ந்துல டீச்சர்ட்ட மூஞ்சி முடிச்சேன் ஏய் சொன்ன வார்த்தை எஸ் நோ ஓகே ஓகே நான் ஒரே நல்ல மூடியை பிடிச்சிருக்கேன் 40 பசங்க கட்டுப்படாம் ஆமா சர்டிபிகேட் கீச்சு 100 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நேத்திர கோயில் வர என் ஜெல்லுக்கு போட்டு வருது என்னண்ணா பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான் என் ஜெல்லுக்கு நல்ல செய்தியே வராது நீ என்ன செய்து பார்த்தேன் கடா துணிப்பா என்ன பண்ண சரி பக்கத்து வீட்டுக்காரன் 10 வருஷத்துக்கு மேல போய் வாடான்னு அனுப்பிச்சாங்க பள்ளிக்கூடத்துக்கு நல்லபடியா போய் படிச்சு வர தம்பி சொல்லி அனுப்பிச்சாரு நான் யாருக்காவது மாலை போட்ட கிடையாது அங்க இருந்தா எடுத்துட்டு வந்துருவேன் என்ன பண்றது ஓடுவேன் உள்பாட்டின்னு இருக்கிறாங்க பாரு ஆமா அப்ப என்ன பண்ண அப்படியே விடுவின்னு போ 2 மாடி விடுவாங்க ஆமா அப்ப பொண்ணு ஆயுது இன்னைக்கு கிடப்பாங்க கவனிக்க மாட்டாங்க அதை எட்டாவது போட்டா பப்புட்டு பாரு ஏதோ ஒரு மாலை ஜாயின் பண்ணி போட்டுருக்கு அப்ப எங்க அக்காவுக்கு ஒரு மாலை போட கொடுக்கல உடனே என்ன ஆச்சு என்ன பண்ண ஆமா ஒரு மாலை ஒண்ணு வாங்கிட்டு வரப்பா வந்து பார்த்தா பொட்டி பாட்டில் இருக்குது பாடி பொட்டி இருக்குதா பொண்ணாட்டுக்கெல்லாம் கூட்டம் கூட்டமா ஆயிடுவாங்க ஆம்பளைங்க எல்லாம் இந்த பழக சாச்சு எஸ்கா பாடிக்கிறாங்க ஆமா நான் அந்த மாலையை பண்ண போய் பொட்டி மேல போட்டேன் இந்த பொண்ணாட்டுக்கு எப்படி ஆயிடுறாங்க நான் கொஞ்சம் அப்படி போய் நின்றுப்பாங்க எப்படி ஆயிட்டாங்க ஒரு பொண்ணாடி பாட்டுக்கு இல்லை ஒரு கல்யாணத்துக்கு இல்லை சொந்தக்காரியா இருப்பா பேருக்கு ஆமா அந்த பொட்டி மேல நின்று என்ன பண்ண அந்த பொண்ணாட்டி விடு இன்னொரு பொண்ணாட்டி எப்படி ஆயிடுறான் எப்படி ஆயிடுறாங்க யார் யாரு வந்துக்கிறா யார் யாரு போய்க்கிறா மாத்தாடு போகணும்டா மாத்தாடு மயிராளாட்டு ஆமா வராது சரி 2வது ஆளுக்கு ஆமா 3வது நம்ம மை வந்து ஏமா பச்சிக்குதுன்னு கூட்ட முடிக்கிறது ஆனா பொண்ணாட்டி ஆயிடுக்கிட்டே பாட்டு அடிக்கிறான் என்னண்ணா எப்பா புரியல இருக்குதா பயணத்துல போஇருக்குதா பொப்புக்காவு நீடா ஊத்திக்கிட்டாங்க இந்த பாட்டுனா என்னன்னா இது பழக சாச்சா ஆமா நேரா கல்லாடில இருந்து போலிக்கு போயிட்டு ஆமா 2 கார்கேபிள் ஒரு எஸ்ஐ வந்தார் தண்ணி இந்த பழைய நேரா பண்ணாங்க என்ன சொன்ன தமிழ்ல சொன்னியா இங்கிலீஷ்ல சொன்னியா டீச்சர் சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஆமா எஸ் சார் சார் ஒரே இருக்கு இதுல எதுவும் ஆட்சாரம் இல்லையாங்க வெள்ள பாம்பு நோ சாருங்க இப்படி என்ன பண்ணாங்க ஓகேங்க ஆமா இங்க நீட்டு போய் ரூம்ல என்ன பண்றாங்க இந்த கான்ஸ்டபிள் 2 பேரும் இந்த லட்டில சரி அண்ணாட்டி அடிக்கிறாங்க யார் இப்படி பண்ணா பிடிச்சோ இது பேர் தோக்கிறீங்கன்னு அவங்க ஜாதியில வந்தா நட்டுக்குது ஆமா ஜெகஜாதி சொன்னா அடிச்சேன் யாரா எஸ்ஐ கொண்டு விட்டாங்க அந்த அர்த்தமா இல்ல ஆமா என்ன பண்ணாரு மூட்டு கட்டி எட்டு வந்துக்கிறான் யாயா என்ன பார்த்தா ஜலம் பாத்துதா யாயா செடி செடி பேர் தாக்கிறான்னு அந்த ஜாதி செடி அடிக்குது ஜெகஜாதி சொன்னா அந்த எட்டு வச்சா ஹைகோர்ட்ல வந்து நீட்டாரு
முட்டு நாட்டு ஜட்ஜி என்ன பண்ணாங்க 6 மாதத்துக்குள்ள தள்ளி 5000 ரூபாய் அப்புறம் அது கட்டி யாரும் அங்க வந்தேன் இந்த காலேஜ் டிகிரி நடத்தப்பட்டு என்ன சமாச்சாரம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் இந்த எள்ளுப்பாறை நன்னகரத்திலே வாழ்ந்து வந்த உயர் திருவாளர் ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் கண்ணன் போனார் என்று சொல்லக்கூடிய அண்ணனுடைய துணைவியார் ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். அண்ணனுடைய 16வது நாள் உத்திரகிரியை முன்னிட்டு இன்றைய தினத்திலே அந்த அம்மையாருக்கு செய்ய வேண்டிய நியமக்கணங்களை பெற்ற பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் மற்றும் உற்றார் உறவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து வெகு சிறப்பான முறையில் நடந்தேற்றார்கள். அப்படி நடந்தேற்றிய போதிலும் மறைந்த அம்மா அவர்கள் சொர்க்கம் சேர வேண்டும். அப்படி சொர்க்கம் அடைய வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் ஒரு நாள் இரவு கண்பிடிக்க வேண்டும். அப்படி கண்பிடிக்க வேண்டும் என்றால் இதை போன்ற ஒரு நாடகம், ஒரு இசை கச்சேரி, ஒரு சொற்பொழிவு இப்படி ஏதாவது ஒன்று நடத்தினால்தான் மக்கள் அனைவரும் கண்பிடிப்பார்கள் என்பதற்காக இன்றைய தினத்திலே மகாபாரத காவியத்திலே ஒரு பாகமாக இருக்கக்கூடிய 17ஆம் நாள் சண்டை அல்லது கண்ணன் மோட்சம், 17ஆம் நாள் சண்டை அல்லது கண்ணன் மோட்சம் நாடகம் சொல்லி ஆகி போச்சு வீட்டுக்கு போலாம் நீங்களா. நாடகத்தினுடைய தலைப்பு அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று நடித்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்திலே 8 நவரசங்கள் இருக்கிறது. 9வதாக விக்கிரகம் குறைவா இருக்கிறது. உன்னை பார்த்த ஆள் வாட்ட சாட்டமா இருக்கின்றார். இன்று இரவெல்லாம் எங்களுக்கு விக்கிரம் செய்து தர வேண்டும். அப்படின்னா கேட்கிற சம்பளத்தை கொடுப்பா. உன்னுடைய வேலை பார்த்து தக்க சன்மானம் காலில் கழுவு. எவ்வளவு கொடுப்பா? அவ்வளவு எல்லாம் கிடையாது. உன்னுடைய வேலை பார்த்து தக்க சன்மானம் மேல குடிச்சு கொடு. 1600 ரூபாய் வந்தா எனக்கு கொடுத்துடு. அதுக்கு மேல வந்தா நீ எடுத்துக்கோ. சரி பார்க்கலாம். அது வரும்னு சொல்லிட்டு தாம்பட்டிக்காரன் வந்துக்கிறான் பாவம். சரி சரி. முதலாக அவன் 86 தேசத்திற்கும் பேரரசனா வேண்டக்கூடிய துரை துரியோதன மகாராஜா தர்பார் நாடு வரப்போகிறார். அன்னவரால் கதை தொடரும். இந்த பழியில முதல்ல உட்காந்துக்கிறாங்க கையெழுத்து. நீங்க வந்தானா
ஆண்டாள்